இறைவன் தந்த நேரம் இனிமையான நேரம். ஆண்டவருடைய அருளும் ஆற்றலும் நம்மை தேடி வருகின்ற நேரம். ஆண்டவருடைய அருள் வரத்தால் கடந்த 2024ஆம் ஆண்டு நல்ல முறையிலே சென்று விட்டது. கடவுள் இந்த ஆண்டிலே நமக்கு அடைக்கலமும் ஆற்றலும் ஆறுதலும் ஆசிரையும் தந்திருக்கின்றார். நாம் இடுக்கணுற்ற வேளையிலே நமக்கு உற்ற துணையாக ஆறுதலாக நமக்கு தேவையானவற்றை எல்லாவற்றையும் செய்கின்ற தெய்வமாக இருந்திருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கின்றார். இந்த ஆண்டவரை நாம் போற்றுவதற்காக, இந்த ஆண்டவரை நாம் புகழ்வதற்காக கடைசி 1 மணி நேரம், இந்த ஆண்டு முடிவதற்கு இன்னும் 1 மணி நேரம்தான் இருக்கின்றது. இறைவன் எத்தனை நாட்கள் நம்மை தாங்கி இருப்பார், இறைவன் எத்தனை நாட்கள் நம்மை பாதுகாத்திருப்பார், இறைவன் எத்தனை நாட்கள் நாம் சுகமில்லாமல் இருந்த பொழுது நமக்கு பாதுகாப்பை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, நலனை கொடுத்து, நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்திருப்பார். இந்த ஆண்டவரை இந்த நேரத்திலே நாம் போற்ற இருக்கின்றோம், அவரை வாழ்த்த இருக்கின்றோம். அவர் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நலன்களுக்காகவும் நாம் நன்றி செலுத்த இருக்கின்றோம். ஏன் இந்த நாளிலே இந்த நேரத்திலே இறைவனை போற்ற வேண்டும்? ஏதாவது ஒரு சிறப்பான காரணம் இருக்கின்றதா? அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கிலே இந்த ஆண்டு 51 மரணங்கள் நடந்திருக்கின்றது, 51 உயிர்கள் பறிபோயிருக்கின்றது, 51 உறவுகளை நாம் இழந்திருக்கின்றோம். நம்மோடு வாழ்ந்தவர்கள் சென்ற ஆண்டு நம்மை போல இந்த புத்தாண்டை நல்ல முறையிலே மகிழ்ச்சியாக சிறப்பித்தவர்கள் இந்த ஆண்டு கொண்டாடுவதற்கு அவர்கள் இல்லை. ஆனால் நாம் இருக்கிறோம். புத்தாண்டை கொண்டாடுவதற்கு இறைவன் நமக்கு புதிய வழியை கொடுத்திருக்கின்றார். அதற்காக இந்த நேரத்திலே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த இருக்கின்றோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார்,
அவர் நம்மை அர்ச்சிக்கப் போகிறார். புதிய படைப்பாக நம்மை மாற்றப் போகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ஆண்டிலே காலடித்து வைப்பதற்கு முன்பாக ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே எனக்கு அருள்வரங்களை தாரும் என்று சொல்லி ஆசீர்வதியும் தேவனே என்னை ஆசீர்வதிப்பீரே என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு நம்மையே நாம் முழுமையாக ஆயத்தம் செய்வோம். ஆசீர்வாதம் கடந்த ஆண்டு நம்மை ஆசீர்வதித்த ஆண்டவர் அன்று ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர், ஈசாக்கை ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அப்பத்தின் வடிவிலே தயாராக இருக்கின்றார். 2025 என்கின்ற வருடத்தை கொடுத்து அங்கே முழுமையான ஆசீர்வாதத்தை, முழுமையான நலனை, முழுமையான வல்லமையை, முழுமையான ஆற்றலை, உங்களுக்கு தேவையான பொருளாதார சக்தியை எல்லாம் ஒன்று திரட்டு வைத்திருக்கின்றார். என் மகனே, என் மகளே, ஆசீர்வாதத்தின் பெட்டகமாக நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றேன், உன்னை நான் முழுமையாக ஆசீர்வதிக்கின்றேன், பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்மையே நாம் தயாரிப்போம். அன்று ஆகாரை ஆசீர்வதித்த தேவன், அந்நாளை ஆசீர்வதித்த தேவன், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும், ஆண் குழந்தை வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடிய பொழுது அவளுடைய கண்ணீர் கேட்கப்பட்டது, ஜெபம் கேட்கப்பட்டது. அவருடைய உறுதுணையான நம்பிக்கைக்கு ஆண்டவர் செவிசாய்த்தார். ஆண்டவரே, எத்தனை முறை நான் ஜெபித்திருப்பேன், என்னுடைய மன்றாட்டு உம்முடைய காதில் கேட்கவில்லையா என்று கலக்கத்தோடு இருந்திருக்கலாம். புதியதொரு ஆண்டிலே புதியதொரு ஆசீர்வாதம், புதியதொரு வல்லமை, புதியதொரு இரக்கம், புதிய அன்பு நம்மை தேடி வருகின்றது. அன்று நம்முடைய மூதாதையர்களை ஆசீர்வதித்த இறைவன் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு வரங்களை தர இருக்கின்றார். உங்களுக்கு தேவையான மன நிம்மதி, ஆசீர், வல்லமை எல்லாவற்றையும் தர இருக்கின்றார். நம்பினோர் பேறு பெற்றோர் என்று சொன்ன ஆண்டவர் இன்று உங்களை தேடி வருகிறார். நம்பிக்கையினால் இறைவனுடைய ஆசீரை பெற தொடர்ந்து மன்றாடுவோம்.
அன்று யாக்கோபை ஆசிர்வதித்த ஆண்டவர் இன்று நம்மையும் ஆசிர்வதிக்க தன்னுடைய வல்லமை மிகுந்த கரங்களால் நம்மை தொடுவதற்காக நம்முடைய இருப்பிடம் தேடி வந்து கொண்டிருக்கின்றார். மனதை ஒருங்குபடுத்துகின்ற பொழுது முழு மூச்சாக, ஆண்டவரே நீதான் எனக்கு எல்லாம், பிற தெய்வங்களை ஒரு பொழுதும் வழிபட மாட்டேன், உலகம் தருகின்ற ஆசா பாசங்களுக்கு என்னையே நான் கையளிக்க மாட்டேன் என்று சொல்லி யாவேசை ஆசிர்வதித்த அதே ஆண்டவர் இன்று உங்களையும் ஆசிர்வதிக்க வருகின்றார். உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கின்றார். உங்களுடைய எதிர்காலத்தை ஆசிர்வதிக்கின்றார். தேவைகளின் பொழுது தேடி வருகின்ற ஆண்டவரை நாம் தேடி வந்திருக்கின்றோம். அவரை நெருங்கி வருகின்ற பொழுது அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆசீர்வாதத்தின் பெட்டகமாக நம்மை மாற்றுவதற்கு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அவரிடம் நம்முடைய இறைவன் தருகின்ற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்முடைய உள்ளத்தை விசாலமாக்குவோம். மனதிலே இருக்கின்ற கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பாவங்கள், பலவீனங்களை எல்லாம் தூக்கி எறிகின்ற நேரம். பாவங்கள் குறைகின்ற பொழுது ஆசீர்வாதம் பெருகுகின்றது. பாவங்கள் குறைகின்ற பொழுது ஆசீர்வாதம் நம்மை தேடி வருகின்றது. தடைகள் இல்லாமல் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்மையே நாம் தயாரித்துக் கொண்டிருப்போம். நன்றி, நன்றி இயேசுவே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய வல்லமையால் எங்களை ஆசீர்வதியும், எங்களை குணப்படுத்துகின்ற தேவனே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. ஆசீர்வதித்ததற்காக நன்றி. எங்களை திடப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்ப இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை புகழ்கின்றோம், இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம். புதியதொரு ஆண்டை தர இருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடைசி ஒரு மணி நேரம், இறைவனோடு ஒரு மணி நேரம், அது இனிதாக நேரமாக அமைய வேண்டும் என்றால் நம்மையே நாம் முழுமையாக கையளிக்க வேண்டும். ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் பலவீனன், நான் எப்படி என்னை உம்மிடம் கையளிப்பது? நான் நேரத்திற்கு ஆலயத்திற்கு வரவில்லையே, நான் நேரம் இருந்த பொழுதும் கூட திருப்பலியில் பங்கெடுக்கவில்லையே, நீர் என்னை அனுதின உணவாக தேடி வந்த பொழுதும் கூட தகுதியில்லாமல் தானே உன்னை நான் பெற்றுக்கொண்டேன். நீ தந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனேனே. நான் பாவம் செய்ததால், குற்ற உணர்வு என்னை குறுகுறுத்ததால் நான் உம்மை விட்டு விலகி போனேனே. எப்படி ஆண்டவரே நான் என்னை தகுந்த பலியாக கொடுக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். இறைவன் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவிகளை அல்ல. நீங்கள் செய்கின்ற பாவத்தை அருவருக்கின்ற தெய்வமாக நம் ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் நீங்கள் பாவிகள் என்று தெரிந்தவுடன் என் மகன் என் மகள் என்னை தேடி வரமாட்டானா?
வரமாட்டாளா என்றாவது ஒரு முறை, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், என்னை மன்னிச்சுக்கங்க, என்னை ஏத்துக்கங்க, இனிமே நான் இப்படிப்பட்ட பாவம் செய்ய மாட்டேன்னு வாய் திறந்து சொல்ல மாட்டாளா? கண்ணிலிருந்து கண்ணீர் வராதா? உள்ளம் குத்தாதா என்ற ஏக்கத்தோடு இன்று ஆண்டவர் நம் மத்தியிலே விழிப்பாக இருக்கிறார். வெண்ணிற அப்பத்தின் வடிவிலே நம் முன்னால் பிரசன்னமாக இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரை நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் தருகின்ற ஆசீர்வாதம், மூதாதையர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நம்முடைய முன்னோர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நம்முடைய பெற்றோர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கும் வர இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவங்களை எல்லாம் இந்த நேரத்திலே அறிக்கையிடுகின்ற நேரம். நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுகின்ற பொழுது பரமன் நம்மீது பரிதாபப்படுவார். கவலைப்படாதே, கலக்கம் கொள்ளாதே, கண்ணீர் வடிக்காதே, நான் உன் கூட தானே இருக்கிறேன், ஏன் நீ கலங்குற? நான் உன் தந்தை அல்லவா? நான் எத்தனையோ முறை சொன்னேன், மகனே நீ இந்த மாதிரி தப்பு செய்யாத, இதனுடைய பாவம் அதிகம், இதனுடைய கனாகனம் அதிகம், நான் உன்னை சொன்னேனே, அதனால தானே நீ இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட, நீ இது மாதிரி பண்ணாதேன்னு நான் ஒரு குழந்தைக்கு சொல்வது போல சொன்னேனே, அதனால நீ எவ்வளவோ பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்கிற, வாழ்க்கை வெறுத்து போய் நான் ஏன் தான் இந்த உலகத்தில் வாழ்றேன்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு நீ உன்னுடைய லைஃப் மாறிடுச்சேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்மிடம் அவர் எதிர்பார்ப்பது பாவத்தை எதிர்பார்க்கிறார், பாவத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எசையா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாயிருந்தாலும் அவை உறைபனி போல வெண்மையாகும் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆறுதல் தெரியுமா? ஆண்டவரே, சுமக்க முடியாத பாவத்தோடு நடக்க முடியாமல் தள்ளாடி தள்ளாடி தடுமாறி நடக்கிறேன், என் பாவம் என்னை பயமுறுத்துகிறது, என் பாவம் என்னை அச்சுறுத்துகிறது, பாவம் என்னை பாடாய்படுத்துகிறது, தூக்கம் வரலையே, ஒரு முறை செஞ்ச பாவம் மறுபுறையும் எனக்கு எண்ணத்திலே வந்து என்னை சிதைக்கிறது, சித்திரவதை செய்கிறது. ஆண்டவரே, என்னுடைய பாவத்தினை ஏற்றுக்கொள்வாயா, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயா என்று சொல்லி நீங்கள் கடவுளுக்கு எதிராக செய்த அந்த தவறை ஒப்புக்கொடுங்கள். மன்னிக்கின்ற தெய்வம் பேருள்ளம் கொண்டவராக, பேரார்வம் கொண்டவராக, பேராற்றல் கொண்டவராக இன்று நம் முன்னால் இருக்கிறார். உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை விடுவிப்பதற்காக இந்த ஆண்டவர் தயாராக இருக்கிறார். நம்முடைய பாவத்தை இந்த நேரத்தில் இறைவனிடம் ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, நான் தீர்ப்பிடேன், நான் உங்களை தீர்ப்பிட மாட்டேன், இனி பாவம் செய்யாதே, சமாதானமாக போ என்று பாவத்தில் பிடிபட்ட பெண்ணை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். என் மகனே, என் மகளே, உன் பலவீனத்தால் நீ பாவம் செய்து விட்டாய், உனக்கு 2024 என்ற ஒரு புதியதொரு ஆண்டை கொடுத்தேன், 365 நாட்களை உனக்கு கொடுத்தேன், மகிழ்ச்சியாக இரு, நீ என்னோடு நீ உறவாட வேண்டும், என்னோடு ஒட்டி இருக்க வேண்டும், ஆன்மீகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்தேன். ஆனால் நீ சோம்பேறித்தனமாக நேரத்தை விரயம் செய்து என்னையே நினைக்காமல் நீ வாழ்ந்திருந்தாயே, நான் உன்னை தீர்ப்பிட மாட்டேன், நான் உனக்கு தண்டனை தரமாட்டேன், நான் உன்னை குற்றப்படுத்த மாட்டேன், மாறாக இனிமேலும் 2025ஆம் ஆண்டு உனக்கு இன்னொரு வாய்ப்பை தருகிறேன், புதியதொரு ஆண்டை தருகிறேன். அந்த ஆண்டில் நீ செய்த பழைய பாவங்கள் நீ செய்யக்கூடாது. நீ என்னை அன்பு செய்தால், நேசித்தால், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன், உன்னுடைய உள்ளத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றேன் என்று நீ நினைத்தால், இனிமேல் இப்படிப்பட்ட பாவம் செய்யாதே, உன்னுடைய உள்ளத்தை என்னிடம் கொடு, உன்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கின்ற, பயமுறுத்துகின்ற எல்லா பாவக்கரைகளையும் என்னிடம் கொடு என்று ஆண்டவர் இந்த நேரத்திலே உங்களிடம் கேட்கின்றார்.
அன்புக்குரியவர்களை, எபேசியர் திருமுகத்திலே 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்று சொன்ன அந்த ஆண்டவர் சொன்ன வாக்கை பல நேரங்களிலே நாம் மீறி இருக்கின்றோம். பெற்றெடுத்து பேறு வைத்து நமக்கு நல்லதொரு எதிர்காலத்தை அமைத்து தந்த நம்முடைய பெற்றோர்களை எல்லாம் மதிக்காமல் நடந்திருக்கின்றோம். இன்னும் எத்தனை எத்தனை பாவங்கள், மனசாட்சிக்கு எதிராக செய்த பாவங்கள், கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்கள், உறவுகளுக்கு எதிராக செய்த பாவங்கள், நம்பி வந்தவர்களுக்கு நாம் துரோகம் செய்திருக்கின்றோம். அந்த துரோகத்தை ஆண்டவர் அருவருக்கின்றார். துரோகிகளாக இருக்கின்ற நம்மை ஒரு பொழுதுமே அவர் அருவருப்பது கிடையாது. எனவே ஆண்டவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். பல நேரங்களிலே பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தும் கூட சாத்தானுடைய கூடாரத்திலே நீங்கள் அடைபட்டு கிடக்கலாம். ஆனால் ஆண்டவர் சாத்தானை விட பன்மடங்கு வலிமை பெற்றவர். இன்று உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கின்றார். அவர் கட்டாயப்படுத்தி உங்களை அன்பு செய்வதற்கு, உங்களை கட்டாயப்படுத்தி உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஆண்டவர் தருகின்ற மன்னிப்பு உங்களுக்கு வேண்டுமென்றால், ஆண்டவரை நான் பாவின்னு சொல்லுங்க, ஆண்டவரை நான் பலவீனன்னு சொல்லுங்க. இந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மை குணப்படுத்துகின்றார். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும் என்று சொல்லி நம்மையே முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போமா? உங்களுடைய காயங்களை காயங்களுக்கு கட்டு போடுகிறார். உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். எனவே ஆண்டவரே, உன்னையே நம்பி வந்தேன். என்னுடைய தந்தை அல்லவா, என்னுடைய தகப்பன் அல்லவா, என்னுடைய நண்பன் அல்லவா, என்னுடைய உற்றார் உறவினரை போல ஓடி வந்து உதவுகின்ற தெய்வம் அல்லவா, என்னை குணப்படுத்தும் நம்பி வந்தேன் இயேசுவே என்ற பாடலை சொல்லி நாம் இந்த நேரத்தில் அனைவரும் உற்சாகமாக பாடி நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் அழிந்து போக வேண்டும் என்ற நம்பிக்கையிலே ஆண்டவருடைய வரம் வேண்டி இந்த நேரத்தில் இந்த பாடலை தொடர்ந்து பாடுவோம். எல்லோரும் சேர்ந்து பாவங்களை உணர்ந்தவர்களாய் எத்தனையோ முறை பாவம் செய்திருக்கிறோம். அடுத்தவர் மீது அவதூறு பேசி இருக்கின்ற அந்த பாவத்திற்காக இந்த நேரத்தில் மன்னிப்பு கேளுங்கள். அடுத்தவர்களை தீர்ப்பிட்டு பேசி அந்த குற்றத்திற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவரே, உம்மையை போற்றுகின்ற இந்த வாயாலே பிறரை நாங்கள் தூற்றி இருக்கிறோம், மன்னிங்க ஆண்டவரே. யூதாசை போல பண ஆசை பிடித்து நாங்கள் உம்மை விட்டு விலகி ஓடி இருக்கின்றோம் ஆண்டவரே, எங்களை மன்னிங்க. பணம் சம்பாதிக்க குறுக்கு வழியை கையாண்டு இருந்த பணத்தையும் நாங்கள் தொலைத்து இன்று நிர்கதியாக கடன்காரனாக நின்றிருக்கின்ற இது என்னுடைய சுயநலம், இது என்னுடைய பேராசை, என்னை மன்னிங்க ஆண்டவரே. சுயநலத்திற்காக பிறரை நான் ஏமாற்றி இருக்கிறேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. பிறர் மீது பொறாமைப்பட்ட குற்றத்திற்காக என்னை மன்னிங்க ஆண்டவரே. அடுத்தவர்களை பார்த்து நீ நல்லா இல்ல,
பார்க்கிறதுக்கே நீ நல்லா இல்ல, என் கண் முன்னால முழிக்காத, நீ என் கிட்ட வராத, நீ உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கிய அந்த பாவத்திற்காக மன்னிப்பு கேளுங்க. அடுத்தவர்களை சுமையாக நினைத்த அந்த நேரத்திற்காக மன்னிப்பு கேளுங்க. உங்களை நம்பி வந்த உங்களுடைய கணவரை நீங்கள் அன்பு செய்யாமல் நீங்கள் அருவருப்பாக நடத்தி இருக்கலாம். உங்களுடைய மனைவியை நீங்கள் காயப்படுத்தி இருக்கலாம். ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் இருந்திருக்கலாம். அந்த பாவத்திற்காக இந்த நேரத்தில் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு நாம் தொடர்ந்து பாடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதயத்திலே கசப்பை வளர்த்த அந்த குற்றத்திற்காக மன்னிப்பு கேட்போம். சுயநலத்திற்காக பிறரை ஏமாற்றிய குற்றத்திற்காக மன்னிப்பு கேட்போம். ஏழைகள் மீது இரக்கம் கொள்ளாமல் இருந்த அந்த நேரத்திற்காக மன்னிப்பு கேட்போம். பிறர் மீது நல்லெண்ணம் கொள்ளாமல் இருந்த அந்த நேரத்திற்காக மன்னிப்பு கேட்போம். அயலானை அன்பு செய்ய முடியாத குற்றத்திற்காக மன்னிப்பு கேட்போம். நோயில் இருந்த பொழுது நம்மை தேடி வந்த தெய்வமாக ஆண்டவர் ஆறுதல் தந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் நோயினால் தனிமையினால் இருந்த பொழுது அவர்களை கேட்பாரற்ற நாதியற்றவர்களாக ஆதரவற்றவர்களாக நாம் நடத்தியிருக்கின்றோம். அந்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்போம். பல நேரங்களிலே கொடுக்கப்பட்ட கடமைகளை சரியாக செய்யாமல் நாம் இருந்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். வாழ்க்கை துணைக்கு துரோகம் செய்ததற்காக மன்னிப்பு கேட்போம். கெட்ட பழக்க வழக்கங்கள், போதை பழக்க வழக்கங்கள், கஞ்சா, சூதாட்டம், இப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத கடவுளால் அருவருக்கின்ற அந்த செயல்களுக்கு அடிமைப்பட்டு போன அந்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். நம்முடைய காம இச்சையாலும் வன்கொடுமை செயல்களாலும் துரோக செயல்களாலும் கடவுளுடைய இதயத்தை நம்மை நம்பி வந்தவர்களை நாம் நம்முடைய சுயநலத்திற்காக அடிமைப்படுத்திய அந்த பாவத்திற்காக மன்னிப்பு வேண்டுவோம். குடும்பத்தில் உள்ளவர்களை நாம் நல்ல முறையில் நடத்தாத அந்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்போம். அருகில் உள்ளவர்களை அன்பு செய்யாததற்காக மன்னிப்பு கேட்போம். நாம் உண்மையை திரித்து பேசி அடுத்தவர்கள் மீது பழிகூறிய நேரத்திற்காக மன்னிப்பு கேட்போம். நாமும் மன்னிப்போம். ஆண்டவர் நம்மை மன்னிப்பார். மன்னிக்கின்ற உள்ளம் வருகின்ற பொழுது மாபரன் இயேசு நம் மீது இரக்கம் கொண்டு அவர் நம்மை நேசிக்கின்றார், அன்பு செய்கின்றார். எனவே இறைவனுடைய மன்னிப்பு அளவிட முடியாதது, ஆற்றல் மிகுந்தது. எனவே ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்டு நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.
சிறிது நேரம் கண்களை மூடுவோம். சிறிது நேரம் கண்களை மூடி ஆண்டவருடைய இரக்கத்துக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் பாவி ஆண்டவரே, நாங்கள் பலவீனர்கள் ஆண்டவரே. பல நேரங்களிலே நீர் கொடுத்த வாழ்வை, ஆசீர்வாதத்தை எங்களுடைய பாவத்தினால் இழந்து தவித்திருக்கின்றோம் ஆண்டவரே. ஆபாச காட்சிகளை ஆவலோடு நாங்கள் கண்டுகளித்திருக்கின்றோம் ஆண்டவரே. தேவையில் வாழுகின்ற மக்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருந்திருக்கின்றோம். நோயில் வாடுகின்ற மக்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் இருந்திருக்கின்றோம். கைவிடப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருக்கின்றோம். என்னை பற்றி எப்பொழுதுமே உயர்வாக நினைத்து கொண்டு பிறரை பற்றி தவறுதலாக பேசி இருக்கின்றேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. பிறரை நான் குறைவாக பேசியிருக்கின்றேன், குறைத்து மதிப்பிட்டிருக்கின்றேன். என்னுடைய பாவம் என்னை பரிதவிக்க செய்திருக்கின்றது. என்னை மன்னிங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய பாவத்தை மன்னிங்க. என்னுடைய பிள்ளைங்களுடைய பாவங்களை மன்னிங்க. என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிங்க. நான் என்னுடைய நண்பனுக்கு எதிராக பாவம் செஞ்சிருக்கிறேன். இந்த நேரத்தில் என்னை மன்னியுங்க, என்னை ஆசீர்வதியுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகின்ற பொழுது நீர் பரிசுத்தர் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். நீர் வல்லவர் என்பதை உணர்ந்து கொள்கிறேன். நீர் வல்லவர் என்பதை உணர்ந்து கொள்கிறேன். உம்முடைய மேலான அன்பு என்னை தேடி வந்தது. பல நேரங்களில் நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் அதை மறந்துவிட்டு மறுபடியும் பாவம் செய்திருக்கின்றேன். இன்று என்னை நீர் நேசித்ததற்காக நன்றி. பாவத்தை மன்னித்ததற்காக நன்றி ஆண்டவரே. என்னை பரிசுத்தமாக மாற்றியதற்காக நன்றி. புதியதொரு ஆண்டிற்குள்ளே காலெடுத்து வைப்பதற்கு முன்பாக என்னை நீர் கழுவி இருக்கின்றீர். உன்னுடைய திரு ரத்தத்தால் கழுவி இருக்கின்றீர். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி தெய்வமே. இரக்கமுள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி. துதி, கன, மகிமை எல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே. இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டோம். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இறைவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டிருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மீது இறங்கி வருகின்ற பொழுது, அக்கினியின் அபிஷேகத்தினால் நம்மை தொடுகின்ற பொழுது பாவங்களெல்லாம் பறந்தோடுகின்றது. அந்த நேரத்தில் தான் நாம் சாத்தானுடைய வாழ்வை விட்டுவிட்டு ஆண்டவர் நம் வாழ்வில் எத்தனை நன்மை செய்திருக்கின்றார் என்பதை உணர்கின்ற மனப்பக்குவம் நம்மிடம் வருகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நினைச்சு பார்ப்போம். இந்த 365 நாட்களில் எத்தனை புதுமைகள் செய்திருப்பார். நம்முடைய தாயின் வழியாக எத்தனை நன்மைகள் செய்திருப்பார். அவர் நம்மை தேடி தேடி வந்து அன்பு செய்தாலும் நாம் அவரை விட்டு விலகி போயிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, என்னுடைய வீட்டு பக்கத்தில், எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் ஒரு 14 வயது அந்த ஒரு பையன் வச்சுக்கோங்களேன். அவனுக்கு திடீர்னு ஒரு கேன்சர் வருது. அந்த கேன்சர் எங்கேன்னா அவனுடைய லிவரில் வருத மாதிரி இருக்குது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்க. சொன்னாங்க இது இவ்வளோதான், ஆனால் நிறைய காசு செலவு பண்ணால் ஓரளவுக்கு அவனை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு செலவழித்தது மட்டுமே 3.5 கோடி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3.5 கோடி. ஊரில் உள்ள எல்லாருமே காசை போட்டு அவனுக்கு 5 வருஷம் அவனை தள்ளி 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 போட்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டான். எத்தனை கோடி ரூபாயை செலவழித்து கூட ஒரு 14 வயது பையனை காப்பாற்ற முடியலை. இயேசுவில் பிரியமானவர்களே, நமக்கு நோய் வந்து அந்த நோயிலிருந்து இறைவன் நம்மை காப்பாற்றுகின்ற பொழுது இறைவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இந்த ஒரு விபத்திலிருந்து என்னை காப்பாற்றினதுக்கு நன்றின்னு சொல்கிறோம். இந்த ஒரு காய்ச்சலிலிருந்து எனக்கு சுகம் கொடுத்ததற்காக நன்றின்னு சொல்கிறோம். பெரிய பெரிய ஒரு கேன்சர் கட்டி வந்த பொழுது அதிலிருந்து நமக்கு ஒரு மிராக்குலஸ் வேல நமக்கு ஒரு சுகம் கிடைக்கின்ற பொழுது நன்றி சொல்கிறோம். ஆனால் அந்த விபத்துக்கள், அந்த நோய்கள் நமக்கு வராமலேயே இறைவன் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே, அவருக்கு நாம எந்த அளவுக்கு நன்றி சொல்லணும். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது இந்த ஒன்றுதான். என் அன்பு மக்களே, உங்களுக்கு 1000 நன்மைகளை செய்திருக்கிறேன், அதுல 1-2 நீங்க சொல்லி எனக்கு நன்றி ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்ததற்காக நன்றின்னு நீங்க நாவார சொல்லுகின்ற பொழுது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. என்னை கொஞ்ச நேரம் இருந்து பாருங்க.
உங்களுடைய பிள்ளைங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சுகம் கொடுத்திருப்பார். உங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்திருப்பார். எத்தனை பேருக்கு வேலை போன நேரத்தில் கூட உங்களுடைய வேலை இருக்குதே, அரசாங்க உத்தியோகம் நிலைச்சிருக்குதே, நோய் வந்திருந்தா, ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தா, அந்த வேலை உங்களிடமிருந்து போயிருந்தா உங்களுடைய குடும்பம் எந்த அளவுக்கு போயிருந்திருக்கும். ஆனால் நாம் கடவுளை நெருங்கி வராமல் விலகி விலகி போகிறோம். கோயிலா எதுக்கு, திருப்பலியா என்ன இருக்கு? The invisible grace comes from the Lord. அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அன்புக்குரியவர்களே. கண்ணுக்கு புலப்படாத விதத்தில் ஆண்டவருடைய அருளும் ஆற்றலும் திருப்பலியின் வழியாக, நற்கருணையின் வழியாக, இறை வார்த்தை வழியாக நம்மை தேடி வருகிறது. துன்ப நேரங்களிலே துவண்டு போகாமல் நம்மை காக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். அவரை தேடி வரும் பொழுது மட்டும்தான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நாங்கள் குருக்கள் வந்து திருப்பலி முடிஞ்ச பிறகு உங்களை நாங்கள் பிளஸ் பண்ணுறோம், நீங்கள் பக்கத்தில் வந்தால் மட்டும்தான் எங்களுடைய கரங்கள் உங்களை தொடும், நீங்கள் அங்கே நின்றுட்டு எங்களை பிளஸ் பண்ணுங்கன்னு சொன்னானா அதனால் எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது அன்புக்குரியவர்களே. அதுபோல வெளியில் இருப்பதினால் உங்களுக்கு அருள் கிடையாது. ஆண்டவரை நெருங்கி வர வேண்டும். ஆண்டவரை தேடி தேடி வருகின்ற பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும் அன்புக்குரியவர்களே. முதல்ல அவரிடம் நாம ஒரு நட்புறவை ஏற்படுத்துவோம். இந்த நேரத்தில் ஆவியானவர் நம்மை தொட வேண்டும். ஆவியானவருடைய வல்லமை நம்மை தேடி வர வேண்டும். அந்த ஆவியானவர் நம்மை தொடுகின்ற பொழுது, அந்த ஆவியானவர் நம்மிடம் வருகின்ற பொழுது அவர் நமக்கு எல்லா வரங்களையும் பெற்றுத் தருவார். 2025வது ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைத்து தருவார். எனவே வாரும் தூய ஆவியே என்ற பாடலை இந்த நேரத்திலே பாடி அவருடைய பிரசன்னத்தின் வழியாக நாம் ஆசீர்வாதங்களை பெறுவோம். பிரசன்னத்தை கொண்டு நான் ஓடையறியா மானை போல காட்டிலே இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருந்த பொழுது நீர்தாமை ஆன்மீக தாகம் தணிப்பவராக எங்களுக்கு ஆலோசனையின் கர்த்தாவாக இருந்திருக்கின்றீர். குழப்பமான சூழ்நிலையிலே ஆலோசனையை வழங்கியிருக்கின்றார். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு வந்திருக்கின்றார். மலை போல வந்த பிரச்சனைகளை பனி போல மாற்றி இருக்கின்றார். எனவே ஆவியானவர் வழியாக நம்மை புடமிடுகின்ற தெய்வமாக இருக்கின்றார். எனவே ஜீவ தண்ணீரே, தாகம் தீர்க்கின்ற ஊற்றே, ஆலோசனையின் கர்த்தாவே, என்னை ஆளுகை செய்யும் என்று சொல்லி ஆவியானவர் வழியாக நம்மை நாம் இறைவனிடம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம்.
ஆவியானவர் அபிஷேகத்தை பெறுவதற்கு அனைவரும் எழுந்து நிற்போம். கடைசி நேரம். ஆவியானவர் வழியாக இந்த நேரத்திலே அதிசயம் நிகழப் போகின்றது. வார்த்தையின் வழியாக வாழ்வை கொடுக்கின்ற ஆண்டவர் இந்த நேரத்திலே உங்களுடைய குடும்பத்திலே அற்புதம் நடக்க போகின்றது. நம்பிக்கையோடு கேட்கின்ற யாவருக்கும் நலம் வழங்குகின்ற தேவன் இன்று இந்த நேரத்திலே அற்புதங்களை தர இருக்கின்றார். எனவே நம்பிக்கையோடு ஆவியானவருடைய துணை கொண்டு நாம் இந்த நேரத்திலே ஜெபிக்க இருக்கின்றோம். ஆவியானவரே, ஆவியானவரே என்று சொல்லுங்கள். அற்புதத்தின் தேவனே என்று சொல்லுங்கள். நீங்கள் கேட்கின்ற எந்த வரமாக இருந்தாலும் இந்த நேரத்திலே இறைவன் தர இருக்கின்றார். கடைசி 4 நிமிடங்கள் இறைவன் உங்களை தொடுகின்ற நேரமாக, ஆசீர்வாதத்தின் உச்சகட்ட நேரமாக இது மாறப்போகின்றது. நீங்கள் உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டீர்கள். நீங்கள் இறைவன் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொன்னீர்கள். புதிய ஆண்டிலே காலெடுத்து வைக்கின்ற போகின்ற இந்த தருணத்திலே இறைவா, என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய அதிசயம் வேண்டும், அற்புதம் வேண்டும். என்னுடைய வாழ்வில் இருக்கின்ற கட்டுகள் உடைந்து போவதாக என்று சொல்லுகின்ற பொழுது முழு நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். கடலிலே மூழ்கி கொண்டிருக்கின்ற நபர் கடைசியிலே உயிர் போவதற்கு முன்பாக தன்னுடைய ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி அவன் தண்ணீருக்கு மேலே வர முயல்வது போல நீங்கள் இறைவனிடம் கேளுங்கள். இறைவா, நீர் இல்லை என்றால் என்னுடைய வாழ்வு நலமாக இருக்காது. நீர் இல்லை என்றால் என்னுடைய வாழ்விலே ஆசீர்வாதம் கிடைக்காது. நீர் இல்லை என்றால் நான் பிழைக்க மாட்டேன். உம்முடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து நான் மீண்டு வர மாட்டேன். இறைவா, நான் உம்மையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு மடிப்பிச்சை கொடும். ஆண்டவரே, புதியதொரு ஆண்டிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்று உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக இந்த நேரத்தில் ஜெபியுங்கள். நன்றி நன்றி என்று சொல்லுங்கள். இயேசுவே, இயேசுவே, பக்கத்தில் யார் இருக்கின்றார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டாம். நானும் கடவுளும், கடவுளும் நானும். நான் என் தேவனோடு பேசுகிறேன். அவர்தான் எனக்கு படி அளக்கின்றார். அவர்தான் எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கின்றார். அவர்தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். அற்புதம், அற்புதங்கள் இன்று உங்களுடைய வாழ்விலே வந்து கொண்டிருக்கின்றது. அசுத்த ஆவியினுடைய கட்டுகள், மந்திரம், தந்திரம், பில்லி, சூனியம், செய்வினை, கடவுளுக்கு எதிரான சக்திகள், எப்படிப்பட்ட சக்திகளாக இருந்தாலும் இன்று உங்களுடைய வாழ்விலிருந்து விலகி ஓடுவதாக, உங்களுடைய வீடுகளிலிருந்து விலகி ஓடுவதாக, உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து விலகி ஓடுவதாக, மன நோய்களிலிருந்து விடுதலை தருகிறார். உடல் வியாதிகளிலிருந்து விடுதலை தருகிறார். பல நாட்களாக தலைவலியோடு அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், தூக்கம் வரவில்லை, என்ன செய்தாலும் எனக்கு நல்ல தூக்கமில்லையே என்று கலங்கி இருக்கின்ற உங்களுடைய வாழ்விலே அதிசயம் செய்கிறார். திருமணமாகி விரிந்து கிடக்கின்ற உங்களுடைய வாழ்விலே உறவை ஏற்படுத்துகின்றார். உறவை ஏற்படுத்துவதற்காக தன்னுடைய உடலையே அவர் உடைத்து கொடுத்தவர், தன்னுடைய உயிரையே அவர் தகன பலியாக கொடுத்த அந்த ஆண்டவர் உங்களுடைய திருமண வாழ்விலே உறவை ஏற்படுத்துகின்றார். நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, நம்புகிறேன், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில நீர் உறவை ஏற்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். பொறுப்பற்ற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், உங்களுடைய வாழ்விலே மாற்றம் வருகின்றது. தெய்வ பயம் வருகின்ற பொழுது, தெய்வ சக்தி உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது மாற்றங்கள் வருகின்றது. பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவருடைய வாழ்விலே ஆண்டவர் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கின்றார். நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரே, புதிய ஆண்டிலே புதிய குழந்தை பாக்கியம். நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நான் எப்படி உமக்கு நன்றி சொல்வேன். வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கின்றேன். நன்றி ஆண்டவரே. சுக பிரசவம் கிடைக்க போகின்றது. கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்க போகின்றது. உங்களுடைய வட்டி பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்க போகின்றது. நன்றி நன்றி இயேசுவே. குடும்ப போராட்டத்திலிருந்து விடுதலை. நன்றி நன்றி இயேசுவே. பிரச்சனைகளை சிக்கி வெளிவர முடியாமல் நான் பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு யாருமே உதவி செய்ய இல்லை என்று சொல்லுகிறீங்களா? தூய ஆவியானவர் உங்களை தேடி வர்றார். உங்களுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை தர்றார். ஆண்டவர் உங்களுக்கு பிரசன்னமாக இருக்கிறார். நன்றி இயேசுவே. கேன்சர் பிரச்சனை, கேன்சர் தொல்லை, ஆண்டவரே, கிடைக்கின்ற வருமானத்தை எல்லாம் மருத்துவமனையில் கொண்டு போறேன். மருத்துவத்திற்கு
நான் செலவழிச்சுட்டே இருக்கிறேன் ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியலையே, வருகிற வருமானம் கொஞ்சம் தானே, எனக்கு யார் உதவி செய்வார்? ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, நான் உன் கூடவே இருக்கிறேன், உன்னை நான் வலுப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறேன். உன்னுடைய முகத்திலே மகிழ்ச்சியை காண்பது எனக்கு மகிழ்ச்சி. ஆசீர்வாதம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிறார், உடல் உள்ள வியாதியிலிருந்து விடுதலை. இயேசுவே நன்றி என்று சொல்லுங்க. பயத்திலிருந்து, குழப்பத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய முதிர்ந்த வயதில் இருக்கலாம், நான் எப்போ சாக போவேனோ தெரியலையே, எனக்கு என்ன ஆக போவதோ தெரியலையே, தனிமை என்ன நெருங்குதேன்னு நினைக்கலாம். பயப்படாதீங்க. இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டு, மகிழ்ச்சியான ஆண்டு. உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றார், குழந்தைகளை ஆசீர்வதிக்கின்றார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வல்லமையின் தேவனே நன்றி, விடுதலையின் தேவனே நன்றி, ரட்சிக்கின்ற தேவனே நன்றி, ஆவியின் ஊற்றானவரே நன்றி. எங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை போக்கியதற்காக நன்றி ஆண்டவரே. புதியதொரு எதிர்காலம் உங்களை நெருங்கி வருகின்றது. விடிவெள்ளியாக உதிய சூரியனாக வந்திருக்கின்ற ஏழை பாலகன் உங்களுடைய குடும்பத்தில் அற்புதங்கள், அதிசயங்கள், ஆற்றல், வலிமை, அக்கினி எல்லாவற்றின் வழியாக உங்களுடைய குடும்பத்தை ரட்சித்திருக்கின்றார். நன்றி இயேசுவே. வல்லமை மிகுந்த தேவனுக்கு நன்றி, எங்களுக்கு வழிகாட்டுகின்ற தேவனுக்கு நன்றி, உடல் உள்ள சுகத்தை கொடுத்ததற்கு நன்றி, மனக்குறையை நீக்கியதற்கு நன்றி, உடல் குறையை நீக்கியதற்கு நன்றி, பாவத்தை மன்னித்ததற்கு நன்றி இயேசுவே. எந்நாளும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக வாழ நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். வேண்டுகின்ற மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவி சாயிரும். இன்று நாங்கள் வேண்டி கேட்ட எல்லா மன்றாட்டுகளுக்கும் தயவாய் செவி சாய்ப்பீர் என்ற நம்பிக்கையில உம்மிடம் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சரணாகதியாக்குகிறோம். எங்களை ஆசிர்வதியும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அனைவரும் முழந்தாள் படியிட்டு மாண்புயர் கீதம் பாடியிரை ஆசிரை பெறுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ.